பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 6A. இந்த பாடத்தில் நாம் ஃபஜ்ர் தொழுகையினுடைய பாங்கில் சொல்லப்படுகின்ற அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தையை பற்றியும், இகாமத்தில் சொல்லப்படுகின்ற கத் காமத்திஸ் ஸலாத் என்ற வார்த்தையை பற்றியும், உதுவிற்கு பின்னால் ஓதுகின்ற துஆ அதன் பலனை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தின் நிறைவு பகுதியில் திருக்குர்ஆனில் சுமார் 23,267 தடவைகள் இடம்பெறுகின்ற 63 வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் பாங்கிலே ஹய்ய அலஸ் ஸலா, ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ்விற்கு பிறகு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வாக்கியத்தை சொல்லப்படும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத் தொழுகை, கைருன் சிறந்தது, மினன் நௌம் தூக்கத்தை விட. இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கம் என்பது சிறு மரணத்திற்கு ஒப்பானது. சொல்லுவார்கள் அந்நௌமு மௌத்துல் அஸ்கர் என்று சொல்லுவார்கள். தூக்கமும் கூட மரணத்திற்கு ஒப்பானதுதான். எனவே தொழுகை என்பது அசலான வாழ்வு, தூக்கம் என்பது மரணம். தூக்கம் என்பது நம்மளுடைய உடலின் தேவைக்குரியதாக இருக்கிறது. தொழுகை என்பது இறைவனின் அழைப்பாக இருக்கிறது. தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு சுகம், தொழுகை ஆத்மாவிற்கு சுகமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் எல்லா விதத்திலும் தொழுகை சிறந்ததாக இருந்தாலும், தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம் என்றாலும், ஃபஜ்ர் நேரத்தில் உறங்குகின்ற உறக்கம் உடலுக்கு மிகவும் கேடானது. அதிகாலை நேர தூக்கம் உடலுக்கும் மூளைக்கும் சோர்வை தரும். அதிகாலை விழித்தெழுவது உடலுக்கும் ஆரோக்கியம், மூளைக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஃபஜ்ர் நேர உறக்கத்தை விட தொழுவது மிகச் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இகாமத், ஜமாஅத் தொழுகை ஆரம்பமாக போகிறது என்பதை அறிவிப்பதற்கான அறிவிப்பு இகாமத். இந்த இகாமத்தினுடைய வார்த்தைகள் பாங்கினுடைய வார்த்தைகளை போன்றதே சொல்லப்படும் என்றாலும், ஹய்ய அலல் ஃபலாஹ்விற்கு பிறகு கத் காமத்திஸ் ஸலாத், கத் காமத்திஸ் ஸலாத் என்று 2 தடவை அழைக்கப்படும். கது என்றால் திட்டமாக, காமத் நிலை பெற்று விட்டது, அஸ்ஸலாத் தொழுகை. இந்த கது என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் 406 தடவைகள் இடம்பெறுகிறது. கது திட்டமாக. இந்த கது என்ற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ் வெர்பிலே வருகின்ற பொழுது திட்டம் என்ற பொருளை தரும். ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் பிரசன்ட் டென்ஸ் இவைகளுக்கு முன்னால் வருகின்ற பொழுது சில சமயம் என்ற பொருளை தரும். இலக்கண ரீதியாக இதை நாம் பார்க்கிறோம். பாங்கு என்பது பள்ளிக்கு வெளியிலே இருக்கிற மக்களை தொழுகைக்காக அழைப்பதாகும். இகாமத் என்பது பள்ளியின் உள்ளே ஜமாஅத்தை எதிர்பார்த்து, இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆன அழைப்பாகும். உதுவினுடைய துஆ, உது செய்யும் போது நாம் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உதுவை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், உதுவினுடைய செயல்பாடுகளை முழுமையாக செய்து, உறுப்புகளை முழுமையான முறையிலே கழுகி உது செய்துவிட்டு, பரிபூர்ணமான முறையில் ஒருவர் உது செய்துவிட்டு உதுவுக்கு பின்னால் வரக்கூடிய துஆவை ஓதுவாரேயானால் அவருக்காக சுவனத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். அதில் நாடியதில் வழியாக அவர் உள்ளே நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த துஆவினை நாம் பார்க்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அன் என்று, லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இந்த கலிமாவினுடைய படிப்பினை ஏற்கனவே நாம் பாங்கினுடைய வார்த்தைகளிலே அவைகளை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் சில விஷயங்களை இதிலே நாம் பார்க்கிறோம். கலிமா மரணத்தை நினைவு கூற வேண்டும். இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மரண தருவாயில் இந்த கலிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மரண தருவாயில் சொல்கிறாரோ அவர் கட்டாயம் சுவனம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மரண தருவாயில் நாவில் இந்த வார்த்தைகள் வருவதென்பது அவ்வளவு எளிதானதல்ல. நாம் எவைகளை உலகத்தில் அதிகமாக நாவில் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளே மரண தருவாயில் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஒரு அரபகத்தில் பணி செய்கின்ற
அவசர சிகிச்சை பிரிவின் பணி செய்கின்ற ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், எத்தனையோ மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு அருகிலே நான் இருந்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லுங்கள் என்று சொன்ன போதும் கூட ஒரு சிலர்கள் மட்டுமே அந்த கலிமாவை மொழிந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதாக மருத்துவர் சொல்லுகிறார். என்றால் அவர்கள் அரபு நாடு அரபிகள், அரபு தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்களுடைய நிலையே இப்படி என்றால் நம்மளுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். கலிமாவை நாவில் வருவதற்கான அத்துணை முயற்சிகளிலும் துஆவிலும் நாம் அதிகம் இறங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுவை ஓதுவதற்கு மேலும் மரண தருவாயில் அவைகள் வருவதற்கும் அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக, இணையானவன் யாரும் இல்லை, லஹு, அவனுக்கு. வாஹித், அஹத், தௌஹீத் இவைகள் எல்லாம் ஒரே பொருளை கொண்டதாக இருக்கிறது. வஹ்தஹு, அவன் தனித்தவன், வாஹித் ஒருவன், அஹத் ஏகன், தௌஹீத் ஏகத்துவப்படுத்துதல், இப்படியான ஒரே பொருளை தருகின்ற மாறுபட்ட வார்த்தைகள். லா ஷரீக, இணையானவன் யாரும் இல்லை. குர்ஆனில் இந்த வார்த்தை 40 தடவைகள் வருகிறது. ஷரீக், இணையானவன். இதனுடைய புளூரலாக ஷுரகா, இணையானவர்கள். ஷிர்க், இணை வைப்பது. முஷ்ரிக், இணை வைப்பவன். ஆக ஷிர்க் என்றால் கூட்டு, முஷ்ரிக் என்றால் கூட்டாக்குபவன், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவன். ஆக இந்த ஷிர்க் என்ற மூல வார்த்தையில் இருந்து வந்தது ஷரீக் பண்பு பெயர் சொல், ஷுரகா அதற்குரிய புளூரல், முஷ்ரிக் அது இன்னொரு வகையான பண்பு பெயர் சொல். ஒரே சொல்லில் இருந்து வருகின்ற பிற வார்த்தைகள். லஹு, அவனுக்கு. லஹு, அவனுக்கு. நாம் இதை படித்திருக்கிறோம், கடந்த பாடத்தினுடைய இலக்கணத்தில் பார்த்திருக்கிறோம். லி, மின், அன் என்ற அந்த பிரிவிலே லஹு, லஹும், லக, லி, லக்கும், லனா. ஆக லஹு என்றால் அவனுக்கு, அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. இந்த வார்த்தையினுடைய படிப்பினையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஏகன், அவனுக்கு எந்தவித இணையும் நிகரும் கிடையாது. இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா இந்த கலிமாவில் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக், இணையானவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹுவிலே ஒரு அழுத்தம். லா ஷரீ, வஹ்தஹு இரண்டாவது அவனை ஏகத்துவப்படுத்துகிறது. லா ஷரீக் மூணாவது ஏகத்துவப்படுத்துகிறது. ஆக திரும்ப திரும்ப அல்லாஹு தனித்தவன், ஏகன், ஒருவன் என்று இந்த கலிமாவில் அல்லாஹு சொல்ல வைத்திருக்கிறான் என்றால் அவன் சொல்ல விரும்புவது அவனுக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எனவேதான் இந்த கலிமாவில் திரும்ப 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 தௌஹீதை அல்லாஹ் இங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறான், உறுதிப்படுத்துகிறான். இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். கியாமத்து நாளையில் அல்லாஹ் இணை வைத்தல் என்ற குற்றத்தை தவிர்த்து வேறு எந்த பாவமாக இருந்தாலும் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே ஷிர்கின் அபாயத்தை நினைவில் வைத்தவர்களாக இந்த கலிமாவை நாம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் பார்க்கலாம். வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக, இணையானவன் யாரும் இல்லை. லஹு, அவனுக்கு. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக, இணையானவன் யாரும் இல்லை. லஹு, அவனுக்கு. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வ அஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்ன என்று, முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துஹு அவனுடைய அடியாராகவும், வ ரசூலுஹு மேலும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் வாஷஹது அன்ன முஹம்மதன் ஆகிய வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம். இங்கே அப்துஹு வ ரசூலுஹு. அப்து என்றால் அவனுடைய அடிமை. அப்துல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை. அப்துஹு, அவனுடைய அடிமை. ஆக இந்த ஹூஹும் காயிக்கும் நா மிக முக்கியமான வார்த்தைகள். குர்ஆனில் 10,000 தடவைகள் வருகின்ற பிரதி பெயர் சொல்லினுடைய ஒரு வகை. வ ரசூலுஹு, மேலும் அவனுடைய திருத்தூதர். ரசூல், தூதர், அதனுடைய புளூரல் ருசுல். இந்த கலிமாவை பற்றிய படிப்பினையை நாம் பார்க்கலாம். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இங்கே அப்து என்ற வார்த்தையை அதிகப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமது எஜமான், அல்லாஹுதான் நம்மை படைத்தான். அவன் படைப்பதில் அவனே எஜமானாக இருக்கிறான். நாம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாக இருக்கிறோம். இந்த கலிமாவில் அபுது என்பதை சேர்த்திருப்பதற்குரிய பொருள் என்னவென்றால்,
இதற்கு முந்தைய சமுதாயத்தவர்கள் தங்களுடைய நபிமார்களை அல்லாஹ்வினுடைய அளவிற்கு உயர்த்தி நபிமார்களையே கடவுளாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். எனவே இது போன்ற நிலை என்னுடைய உம்மத்திற்கு, இந்த உம்மத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக கவனத்தோடு கடைபிடித்து அபுது என்ற வார்த்தையை திரும்ப 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 சொல்ல வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடிமைதான் என்பதை இங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். யாரும் அவர்களை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக. அல்லாஹ் நம்மை படைத்தான், நாம் அவனுக்குரிய அடிமைகள். எனவே அடிமைகளாகிய நம்மில் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடிமை எப்படி மிக நேர்த்தியாக மிக அடிபணிந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கான மாதிரிகளில் மிகச் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன என்று முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துஹு அவனுடைய அடியாராகவும் வ ரசூலுஹு மேலும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், அல்லாஹும்ம இறைவா, இஜ்அல்னி என்னை ஆக்கு, மினத் தவ்வாபீன் மின் இருந்து, அத்தவ்வாபீன் பாவ மன்னிப்பு தேடுபவர்களில் என்னை ஆக்கு. அல்லாஹும்ம இறைவா, இஜ்அல்னி என்னை ஆக்கு, மின் இருந்து, அத்தவ்வாபீன் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். இஜ்அல் நீ, இஜ்அல் ஆக்கு, நீ என்னை, இஜ்அல்னி என்னை ஆக்கு. இஜ்அல் என்பது ஒரு ஆர்டர் ஃபார்ம், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். நீ என்னை, நீ ஹோஹோ க ஈ, இந்த ஈ என்பது வெர்போடு இணைகின்ற பொழுது அதற்கு முன்னால் நீ என்பது வரும் என்பது இலக்கண ரீதியான சட்டம். அத்தவ்வாபீன் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். தவ்வாப் பாவ மன்னிப்பு தேடுபவர். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பண்பு பெயர் சொல்லை பன்மையாக மாற்றுவதற்கு தவ்வாபூன தவ்வாபீன அல்லது தவ்வாப் அலிஃப்தா தவ்வாபாத் மாதிரி. ஹைர், தவ்வாபீன் தவ்வாபூன். தவ்வாபீன் என்பது புளூரல். பாவ மன்னிப்பு தேடுபவர்களில் என்னை ஆக்கு. வஜஅல்னி மேலும் என்னை ஆக்கு, மின் இருந்து, அல் முத்தஹிரீன் தூய்மைப்படுத்திக் கொள்வோர்களில் என்னை ஆக்கு. அல் முத்தஹிரீன் தூய்மைப்படுத்திக் கொள்வோர்கள். முத்தஹிர் சிங்குலர், முத்தஹிரூன முத்தஹிரீன புளூரல். ஹைர், இந்த இரு துஆக்களினுடைய படிப்பினையை பார்க்கலாம். தவ்வாபீன்களில் என்னை ஆக்கு. மனிதர்களாகிய நாம் நிச்சயம் தவறு செய்பவர்கள். தவறு செய்யாத யாரும் இந்த மண்ணில் இருக்கவே முடியாது. எல்லோரும் தவறு கட்டாயம் செய்பவர்களே. அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளை முழுமையாக எடுத்து நடப்பவர்களாகவும் நாம் இல்லை. அப்படியே எடுத்து நடப்பவர்கள் அதை முறையாகவும் நிறைவேற்றியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். எனவே நாம் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கிறோம், தவறு செய்பவர்களாகவே இருக்கிறோம். தவறு செய்பவர்கள் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே பாவ மன்னிப்பு தேடுவதற்கான நிபந்தனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நாம் செய்த பாவத்திலிருந்து விலக வேண்டும். இரண்டாவது, செய்த பாவத்தை எண்ணி வருந்த வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்தில் இனிமேல் நான் திரும்ப அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். நான்காவது, பாவம் மனிதனோடு தொடர்புடையதாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த மனிதனிடம் நாம் மன்னிப்பு தேடிவிட்டு ஐந்தாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேட வேண்டும். இது பாவமீழ்ச்சி தேடுவதற்கான விதிமுறையாக ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். தூய்மைப்படுத்துதல் என்றால் நாம் நம்மை உடையால், உள்ளத்தால், இருப்பிடத்தால், கொள்கையால். உள்ளத்தால் என்றால் கொள்கை ரீதியான தூய்மை, நம்மளுடைய மார்க்க ரீதியான தூய்மை, கொள்கை சம்பந்தப்பட்டது, இறை வணக்கத்திற்கு மாறுபாடான விஷயங்களில் இருந்தும் நாம் நம்மை தவிர்த்து கொள்வது. நம்மை நாம் எல்லா விஷயங்களிலும் நாம் தூய்மையாளர்களோடு இருந்து கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை நாம் இலக்கண பிரிவிலே பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 6B இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் முன்னிடை சொற்களாகிய அடுத்து 3 எழுத்துக்கள் பி, ஃபி, அலா ஆகியவைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐ மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன?
கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். ஒரு தடவை என்னோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அரபியினுடைய வார்த்தைகள் 3 வகைப்படும். 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்மி என்றால் பெயர் சொல், பொருளை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். உதாரணமாக கிதாப், மக்கா பண்பை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கலாம். முஸ்லிம், முஃமின், முஷ்ரிக் என்பதை போல. இஸ்மிற்குரிய அடையாளமாக வார்த்தை ஒருமையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும். அல்லது அன், இன், ஒன், அல்லது பன்மையாக இருந்தால் ஊன், ஈன், ஆத். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமாத் என்று இஸ்மினுடைய அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் ஏற்கனவே படித்து வந்திருக்கிறோம் 6 பிரதி பெயர் சொற்கள். குர்ஆனில் சுமார் 1300 தடவைகள் இடம்பெறுகின்ற பிரதி பெயர் சொற்கள். ஹுவ, ஹும், அன்த, அன, அன்தும், நஹ்னு. ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்த நீ, அன நான், அன்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹுவ ஹும், அன்த அன, அன்தும் நஹ்னு. இதே போன்று பிரதி பெயர் சொல்லினுடைய இன்னொரு வகையாக ஹூ, ஹும், க, இ, கும், நா. இவைகள் குர்ஆனில் வரிக்கு வரி வரக்கூடிய வார்த்தைகளாக 10,000 தடவைகள் இந்த குர்ஆனிலே இவைகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்த்தோம். அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் இவைகள். ஹூ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, இ என்னுடைய, கும் உங்களுடைய, நா எங்களுடைய. ஹூ, ஹும், க, இ, கும், நா. இவைகளை தனி வார்த்தைகளோடு சேர்த்து பார்த்திருக்கிறோம். ரப்புஹு, தீனுஹு, கிதாபுஹு என்றெல்லாம் நாம் படித்தோம். ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக்க உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன். நன்றாக சொல்லுங்கள் என்னோடு ஒரு தடவை. ரப்புஹு, ரப்புஹும், ரப்புக்க, ரப்பி, ரப்புக்கும், ரப்புனா என்பதை போல. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் முன்னிடை சொற்கள் 3 வார்த்தைகளை படித்தோம். லி, மின், அன் ஆகிய வார்த்தைகளை படித்தோம். இவைகள் இந்த பிரதி பெயர் சொற்களோடு இணைந்து குர்ஆனில் சுமார் 5000 தடவைகள் வரக்கூடியதாக நாம் பார்த்தோம். இந்த ஹூஹும், க, இ, கும்னா ஆகியவைகளோடு இந்த 3 எழுத்துக்களும் இணைந்து 5000 தடவைகள் ஏறத்தாழ குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அசலிலே லி என்றிருந்தாலும் இந்த பிரதி பெயர் சொற்களோடு ஹூஹும், க, நா ஆகிய வார்த்தைகளோடு ல என்று நாம் படிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். லஹு, லஹும், லக, லனா. லீ என்பது அது யாவுக்காக இயற்கையிலேயே அது லீயாக மாறிவிடுகிறது. ஹைர். லீ என்றால் பொருள். இக்கு காக அல்ஹம்துலில்லா அனைத்து புகழ் மற்றும் நன்றி அல்லாஹ்விற்காக. அடுத்து மின் என்றால் இருந்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்பதை உதாரணமாக பார்த்தோம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அன் என்றால் பற்றி. உதாரணமாக ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் திருப்தி கொண்டான், ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் திருப்தி கொண்டான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் நாம் படிக்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பி, ஃபி, அலா. முன்னிடை சொற்களில் அடுத்த 3 எழுத்துக்கள். இவைகள் ஹுரூஃபுல் ஜர். இஸ்ம் என்கின்ற பெயர் சொல்லிற்கு ஜர் செய்யக்கூடிய வார்த்தைகள். ஜர் என்றால் கஸ்ரா. ஹைர். பி, ஃபி, அலா இந்த 3 வார்த்தைகளும் இந்த பிரதி பெயர் சொற்களோடு சேர்ந்து குர்ஆனில் சுமார் 3400 தடவைகள் இடம்பெறுகிறது. இந்த பி என்ற வார்த்தை இந்த பிரதி பெயர் சொற்களோடு பிஹி, பிஹிம், பிக, பி, பிகும், பினா. பி என்றால் கொண்டு என்று பொருள். பிஹி அவனை கொண்டு. அதே போன்று ஃபி என்றால் லே. அதிலே இதிலே என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த லே. ஃபீஹி, ஃபீஹிம், ஃபீக, ஃபிய, ஃபீகும், ஃபீனா. அதே போன்று அலா என்றால் மீது என்று பொருள். அலைஹி, அலைஹிம், அலைக, அலைய, அலைக்கும், அலைனா என்பதை போல ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லா. பி கொண்டு. உதாரணம் பிஸ்மில்லா அல்லாஹுவின் பெயரை கொண்டு. பிஹி, பிஹிம், பிக, பி,
பிகும் பினா, பிஹி அவனை கொண்டு, பிஹிம் அவர்களை கொண்டு, பிக உன்னை கொண்டு, பி என்னை கொண்டு, பிகும் உங்களை கொண்டு, பினா எங்களை கொண்டு. இன்னொரு தடவை சொல்லுங்கள். பிஹி அவனை கொண்டு, பிஹிம் அவர்களை கொண்டு, பிக உன்னை கொண்டு, பி என்னை கொண்டு, பிகும் உங்களை கொண்டு, பினா எங்களை கொண்டு. சொல்லுங்கள் பார்க்கலாம் அரபியை மாத்திரம். பிஹி பிஹிம், பிக பி, பிகும் பினா. ஆக பிக்கு உதாரணம் கொண்டு என்று பொருள். உதாரணம் பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு. அடுத்ததாக ஃபி. ஃபி என்றால் இல், லே, அதில், இதில், அதிலே, இதிலே என்ற பொருளுக்காக இந்த ஃபீயை புழங்கப்படுகிறது. ஃபீக்கு உதாரணமாக ஃபீ சபீலில்லா, அல்லாஹுவின் பாதையில், அல்லாஹுவின் பாதையிலே என்று சொல்லப்படும். இந்த பிரதி பெயர் சொற்களை இந்த ஃபீயோடு இணைக்கின்ற பொழுது ஃபீஹி, ஃபீஹி அவனிலே, ஃபீஹிம் அவர்களிலே, ஃபீக உன்னிலே, ஃபிய்ய என்னிலே, ஃபீகும் உங்களிலே, ஃபீனா எங்களிலே. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். ஃபீஹி அவனிலே, ஃபீஹிம் அவர்களிலே, ஃபீக உன்னிலே, ஃபிய்ய என்னிலே, ஃபீகும் உங்களிலே, ஃபீனா எங்களிலே. இது இல், லே ரெண்டு வார்த்தைகளும் சொல்லலாம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஃபீஹி ஃபீஹிம், ஃபீக ஃபிய்ய, ஃபீகும் ஃபீனா. ரெண்டு விதமாகவும் நாம் தமிழிலே புழங்குகிறோம். அதில், அதிலே ரெண்டு விதமாக புழங்குகிறோம். ரெண்டையும் நாம் இதிலே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃபீக்கு உதாரணம் ஃபீ சபீலில்லா. அடுத்ததாக இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒரு புது வகையான வார்த்தையோடு சேர்த்து நாம் உரைநடையை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு நாம் புதிதாக படிக்கின்ற வார்த்தை ஹைர். ஹைர் என்றால் இப்பொழுது நாம் அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் என்று கடந்த பாலத்தில் நாம் பார்த்த அந்த பாங்குடைய ஃபஜ்ருடைய பாங்கின் அதிகப்படியான அந்த வார்த்தையில் பார்த்தோம். ஹைர் என்றால் சிறந்தது, நன்மையான். அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே அதிகமான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறான். அதிகமான நலவுகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்ற அடிப்படையில் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் சொல்லி நாம் இந்த உரைநடையை செய்வோம். ஹல் ஃபீஹி ஹைர், அவனில் நன்மை இருக்கிறதா? நஅம் ஃபீஹி ஹைர், ஆம் அவனில் நன்மை இருக்கிறது. ஹல் ஃபீஹிம் ஹைர், அவர்களில் நன்மை இருக்கிறதா? நஅம் ஃபீஹிம் ஹைர், ஆம் அவர்களில் நன்மை இருக்கிறது. நன்றாக சொல்லுங்கள். ஹல் ஃபீஹி ஹைர், நஅம் ஃபீஹி ஹைர். ஹல் ஃபீஹிம் ஹைர், நஅம் ஃபீஹிம் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹல் ஃபீக ஹைர், உன்னில் நன்மை இருக்கிறதா? நஅம் ஃபிய ஹைர், ஆம் என்னில் நன்மை இருக்கிறது. மாஷா அல்லாஹ். ஹல் ஃபீகும் ஹைர், உங்களில் நன்மை இருக்கிறதா? நஅம் ஃபீனா ஹைர், ஆம் எங்களில் நன்மை இருக்கிறது. ஹல் ஃபீக ஹைர், நஅம் ஃபிய ஹைர். ஹல் ஃபீகும் ஹைர், நஅம் ஃபீனா ஹைர். மாஷா அல்லாஹ். இன்னொரு வார்த்தையை நாம் பி யோடு சேர்த்து பார்க்கிறோம். ஹலில்லாஹு ரஹீமுன் பிஹி, அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்பவனா. இந்த இடத்தில் பி என்பது கொண்டு என்ற பொருளை தரக்கூடிய பி. இந்த இடத்தில் இது போன்ற வார்த்தைகளுக்கு தோதுவாக பிக்கு லீ உடைய பொருளை கொடுக்கப்படும். உதாரணமாக அரபியில் பல வார்த்தைகளுக்கு இடத்திற்கு தோதுவான மாறுபட்ட வார்த்தையின் பொருளையும் கொடுக்கப்படும். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹலில்லாஹு ரஹீமுன் பிஹி, அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்பவனா. நஅம் அல்லாஹு ரஹீமுன் பிஹி, ஆம் அல்லாஹ் அவனுக்கு இரக்கம் காட்டுபவன். இந்த இடத்தில் நஅம் அல்லாஹு ரஹீமுன் பிஹி, ஆம் அல்லாஹ் அவனுக்கு இரக்கம் காட்டுபவன். ஹலில்லாஹு ரஹீமுன் பிஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிப்பவனா. நஅம் அல்லாஹு ரஹீமுன் பிஹிம், ஆம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பவன். மாஷா அல்லாஹ். அரபியை மட்டும் சொல்லுங்கள். ஹலில்லாஹு ரஹீமுன் பிஹி, நஅம் அல்லாஹு ரஹீமுன் பிஹி. ஹலில்லாஹு ரஹீமுன் பிஹிம், நஅம் அல்லாஹு ரஹீமுன் பிஹிம். மாஷா அல்லாஹ். ஹலில்லாஹு ரஹீமுன் பிக, அல்லாஹ் உனக்கு அருள் பாலிப்பவனா. நஅம் அல்லாஹு ரஹீமுன் பி, ஆம் அல்லாஹ் எனக்கு அருள் பாலிப்பவன். பிக என்பதற்கு பி என்பது பதிலாக வர வேண்டும்.
நஅம் அல்லாஹு ரஹீமுன் பி, ஆம் அல்லாஹ் எனக்கு அருள் பாலிப்பவன். ஹலில்லாஹு ரஹீமுன் பிகும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பவனா? நஅம் அல்லாஹு ரஹீமுன் பினா, ஆம் அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிப்பவன். சொல்லுங்கள் அரபி மட்டும். ஹலில்லாஹு ரஹீமுன் பிக, நஅம் அல்லாஹு ரஹீமுன் பி. ஹலில்லாஹு ரஹீமுன் பிகும், நஅம் அல்லாஹு ரஹீமுன் பினா. இந்த இடத்துல ஹலி என்று சொல்கிறோம். அந்த லாம் அல்லாஹுடைய லாமோடு இணைகின்ற பொழுது ஹலில்லாஹு என்று சேர்த்து படிப்பதனால் ஹலி என்று படிக்கிறோம். இல்லையென்றால் ஹல் அல்லாஹு என்றும் படிக்கலாம். சேர்த்து படிக்கின்ற பொழுது ஹலில்லாஹு என்று படிக்க வேண்டும். ஹைர். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை அலா. அலா என்றால் மீது என்று பொருள். நாம் அதிகமாக நம்மிடத்திலே புழக்கத்திற்குண்டானது அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக என்று நாம் புழங்குகின்ற இந்த வார்த்தை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் படித்த வார்த்தைகள் 3: பி ஃபி அலா, பி பிஸ்மில்லா, ஃபி சபீலில்லா, அலா அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அலா என்ற வார்த்தை இந்த பிரதி பெயர் சொற்களாகிய ஹூஹுமோடு இணைகின்ற பொழுது அலாவிலேயும் அலைஹி, அலைஹிம், அலைஹி அவன் மீது, அலைஹிம் அவர்கள் மீது, அலைக்க உன் மீது, அலைய என் மீது, அலைக்கும் உங்கள் மீது, அலைனா எங்கள் மீது. இன்னொரு தடவை சொல்லுங்கள். அலைஹி அவன் மீது, அலைஹிம் அவர்கள் மீது, அலைக்க உன் மீது, அலைய என் மீது, அலைக்கும் உங்கள் மீது, அலைனா எங்கள் மீது. அரபி மாற்றும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அலைஹி அலைஹிம், அலைக்க அலைய. மாஷா அல்லாஹ். நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். பெண்பால் ஆண்பாலை பெண்பாலாக மாற்றுகின்ற அந்த வார்த்தையை ரப்புஹு ரப்புஹா, ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹா அவளுடைய இறைவன் என்று நாம் பெண்பாலாக மாற்றியதை போன்று இன்றைக்கு நாம் படித்த ஃபீஹி, பிஹி, அலைஹி இவைகளுக்கான பெண்பாலாக பிஹி, பிஹா, ஃபீஹி, ஃபீஹா, அலைஹி, அலைஹா என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிஹி அவனை கொண்டு, பிஹா அவளை கொண்டு, பிஹி அவனை கொண்டு, பிஹா அவளை கொண்டு, ஃபீஹி அவனில், ஃபீஹா அவளில், ஃபீஹி அவனில், ஃபீஹா அவளில், அலைஹி அவன் மீது, அலைஹா அவள் மீது, அலைஹி அவன் மீது, அலைஹா அவள் மீது. அரபி மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆண்பாலை சொல்கிறேன், நீங்கள் பெண்பாலை சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஹி, பிஹா, ஃபீஹி, ஃபீஹா, அலைஹி, அலைஹா. மாஷா அல்லாஹ். இப்பொழுது இன்றைக்கு நாம் படித்த இந்த 3 வார்த்தைகளையும் மொத்தமாக 3 எழுத்துக்கள் பி ஃபி அலா என்ற இந்த 3 எழுத்துக்களையும் பிரதி பெயர் சொற்களோடு இணைக்கின்ற இந்த பட்டியலை இங்கே நாம் பார்க்கிறோம். மொத்தமாக பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். பிஹி, பிஹிம், பிக, பி, பிகும், பினா, பிஹா. பிஹி அவனை கொண்டு, பிஹிம் அவர்களை கொண்டு, பிக உன்னை கொண்டு, பி என்னை கொண்டு, பிகும் உங்களை கொண்டு, பினா எங்களை கொண்டு, பிஹா அவளை கொண்டு. அதே போன்று ஃபீஹி அவனில், ஃபீஹிம் அவர்களில், ஃபீக உன்னில், ஃபிய்ய என்னில், ஃபீகும் உங்களில், ஃபீனா எங்களில், ஃபீஹா அவளில். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஃபீஹி, ஃபீஹிம், ஃபீக, ஃபிய்ய, ஃபீகும், ஃபீனா, ஃபீஹா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அலைஹி அவன் மீது, அலைஹிம் அவர்கள் மீது, அலைக்க உன் மீது, அலைய என் மீது, அலைக்கும் உங்கள் மீது, அலைனா எங்கள் மீது, அலைஹா அவள் மீது. அலைஹி, அலைஹிம், அலைக்க, அலைய, அலைக்கும், அலைனா, அலைஹா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் படித்த வார்த்தைகள் அதற்குண்டான பொருளை பார்க்கலாம். பி என்றால் கொண்டு, உதாரணம் பிஸ்மில்லா. ஃபி என்றால் இல், லே 2 பொருளும் சொல்லலாம். உதாரணம் ஃபி சபீலில்லா. அலா என்றால் மீது, உதாரணம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை போல. இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு நாம் டிபிஐ எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் பயிற்சி எடுத்துக்கொள்கிறோம். பிஹிம்
உதாரணம், இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு பிள்ளையிலே நீங்கள் அதிகம் வெற்றொலி ஏற்படுத்துங்கள். பிஹிம், பியை தனியாக பிரியுங்கள். பி என்றால் கொண்டு, ஹிம் என்றால் அவர்கள். அப்படியானால் பிஹிம் அவர்களை கொண்டு, பிஹிம் ஹூ ஹும் என்று படித்தோம். எனவே ஹும் என்றால் இங்கே 4 விரல்கள் வலது பக்கத்தில், பிஹிம் அவர்களை கொண்டு. இப்படியாக மூளையில் வெற்றொலி ஏற்படுத்தி இந்த வார்த்தைக்கான டிபிஐயை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபீக்கும் உங்களில், கும் ஹூ ஹும் க இ கும், ஃபீக்கும் உங்களில், அலைஹி அவன் மீது. மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், இங்கே டிபிஐ உங்களுக்கு காட்டப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், மனிதன் பெரும்பாலும் நாம் நண்பர்களிடத்திலே பெரும்பாலான விஷயங்களை மறந்து விடுகிறோம் என்பதாக நாம் தெரியப்படுத்துகிறோம். மறதி என்பது நமக்கு மனிதனுக்கான மிக முக்கியமான ஒரு பலகீனம். மறதி எல்லோருக்குமே இருக்கும், மறதி இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது மறதி குறித்து நாம் ஒரு அறிவியல் வழிகாட்டுதலை பார்க்கிறோம். மறதி ஏற்படாமல் இருப்பதற்காக என்ன செய்வது என்கின்ற அந்த வழிமுறையையும் நாம் இன்றைக்கு கற்றல் குறிப்பிலே பார்க்கிறோம். எதை கற்றாலும் நாம் மறந்துவிடக்கூடும். ஆக மீள்பார்வை அவசியம். மறந்து விடாமல் இருப்பதற்காக திரும்ப திரும்ப அந்த மீள்பார்வை என்பது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மீள்பார்வை முக்கியம்தான். எந்த அடிப்படையில் மீள்பார்வை செய்வது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. மீள்பார்வை என்றால் அதற்கென ஒரு வரைமுறையும் அதற்கென ஒரு திட்டம் வகுத்தலும் வேண்டும். உதாரணமாக, நாம் ஒரு 100 விஷயங்களை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த 100 விஷயம் இருக்கும். 1 மணி நேரத்தில் அந்த 100 விஷயங்களில் 70 விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். 1 மணி நேரம் கழித்து திரும்ப மீள்பார்வை செய்கின்ற பொழுது அன்றைய நாள் முழுவதும் அந்த 100 விஷயங்கள் நினைவில் இருக்கும். ஒரு நாளுக்கு பிறகு அதிலே 70% நாம் மறந்து விடுகிறோம். ஒரு நாளைக்கு பிறகு திரும்பவும் ஒரு தடவை மீள்பார்வை செய்கின்ற பொழுது ஒரு வாரத்திற்கு அந்த 100 விஷயங்களும் மனதிலே தங்கியிருக்கும். ஒரு வாரத்திற்கு பிறகு நாம் 70% மறந்து விடுகிறோம். பிறகு ஒரு தடவை மீள்பார்வை செய்தால் ஒரு மாதத்திற்கு அவைகள் நம்மிடத்திலே இருக்கும். ஒரு மாதத்திற்கு பிறகு 70% மறந்து விடுகிறோம். பிறகு ஒரு தடவை மீள்பார்வை செய்தால் 6 மாதத்திற்கு அவைகள் மறக்காமல் இருக்கும். அடுத்து ஒரு தடவை நாம் மீள்பார்வை செய்ய வேண்டும். இப்படியாக 6 மாதத்திற்கு ஒரு தடவை மீள்பார்வை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. மறதியும் இறைவனினுடைய அருள்கொடையே. ஞாபகப்படுத்திக் கொள்ள இறைவன் மூளைத்திறனும் அல்லாஹு தந்த அருள்கொடையே. எனவே நம்மளுடைய மூளைத்திறனை பயன்படுத்தி செய்திகளை, படித்தவைகளை மறக்காமல் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எப்படி நாம் மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 6ஆம் பாடத்தினுடைய இறுதியில், நிறைவில் 63 வார்த்தைகளை படித்திருக்கிறோம். அவை குர்ஆனில் சுமார் 23,267 தடவைகள் இடம்பெறுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. வீட்டு பாடங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஸித்னி இல்மா என்ற துஆவை அதிகம் கேளுங்கள். பாக்கெட் டைரியை எப்பொழுதும் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசிரியராக ஆகுவதற்காக, நீங்கள் கற்றல் அவசியம், ஆசிரியராக ஆகுவதற்காக வேண்டி நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.